நம்ம இன்னைக்கு சூப்பர்பான ஒரு லொகேஷன் ட்ராவல் பண்ண போறோம். எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரத்பூருங்க. ஸோ கேவ்லாதேவ் நேஷனல் பார்க். ஸோ அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் மட்டும் தான் இதுவரைக்கும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாருமே போனதில்ல அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஸோ நான் பார்த்ததுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ. செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேம் பரத்பூர ரொம்ப ப்ராப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணத ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பர் செட்டப்போட நம்ம அங்க போயிட்டு, ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அது ஒரு ஃபுல் வீடியோவா, சீரிஸா நம்ம வந்து பிளான் பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூனா இருங்க. ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். இந்த ட்ரிப் தான் நான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ட்ரிப்பா இந்த இயர்ல நான் பிளான் பண்ணி போறது. ஸோ இதுக்கு முன்னாடி எந்த ட்ரிப்பும் நான் பிளான் பண்ணல, போகவும் இல்ல. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ட்ரிப் ஆஃப் 2025னா, ஸோ அது இந்த ட்ரிப் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி ட்ராவல் பண்ண போறோம், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்க போறோம் அப்படின்றத பார்ப்போம். இதுதாங்க நம்ம ஓவரால் கேட்ஜெட்ஸ் இந்த ட்ரிப்புக்காக பிளான் பண்ணி எடுத்துட்டு போறது. மோஸ்ட்லி எல்லாமே ரெண்டல் எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஸோ ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் த டெலிஃபோட்டோ லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது சிக்மா 150-600 மில்லிமீட்டர் லென்ஸ் கொண்ட கெனான் இஎஃப் மவுண்ட் உள்ளது. இது நம்ம அடாப்டர் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஆர்எஃப் மவுண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ இதோட டெஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு தாங்க இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். தென் கியர். ஸோ கியர் நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். R10 நிஜமாவே தி பெஸ்ட் கேமரா இப்போ வரைக்குமே நல்லா கை கொடுக்குதுங்க. அண்ட் தென் நம்ம மாட்டியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா EF to RF மவுண்ட் அடாப்டர். ஸோ இதோட ரிவ்யூமே நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ தி பெஸ்ட்டுங்க இப்போ வரைக்கும். தென் 18-45 மில்லிமீட்டர் லென்ஸ் நம்ம இது கூட எடுத்துகிட்டு போகிறோம். இது கிட் லென்ஸ் தான், நிஜமாவே வைட் ஆங்கிளுக்கு பெஸ்ட்டு தாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் பேட்டரி நம்ம இந்த ட்ரிப்புக்காக பிளான் பண்ணியிருக்கிறது. தென் சார்ஜர், சிங்கிள் சார்ஜர் தான் யூஸ் பண்ண போகிறோம். மெமரி கார்டு அடிஷ்னலாக இருக்கட்டுமே எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணி வச்சுருந்தோம். தென் DJI ஆக்ஷன் 4 POV ஆங்கிள் கேமராவில் நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த DJI ஆக்ஷன் 4 நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் போர்ட்டபிள் அண்ட் லெஸ் வெயிட் அப்படி வேணும்னா மேக்புக் தானே. ஸோ M2மே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஒரு வயர்லெஸ் மேக் டிஜிடெக். ஸோ அதை விட்டு வைப்போமா, அதையுமே எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் தென் ஃபைனலி ஸ்டர்டி ட்ரைபாட் வேணும் அப்படின்றதுக்காக கார்பன் ஃபைபர் ட்ரைபாடை இந்த வாட்டி சூஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறோம். வைல்ட் லைஃப்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ட்ரைபாடை நம்ம சூஸ் பண்ணியிருந்தோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கேட்ஜெட்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இதோட அவுட்புட் தான் நீங்கள் ஃபைனலாக பார்க்க போகிற ஃபோட்டோஸ் அஸ் வெல் அஸ் வீடியோஸ். எதுக்காக நம்ம பரத்பூர் கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரத்பூர் வந்து ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ எல்லாருமே போணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். மோஸ்ட்லி அங்க போனீங்க அப்படின்னா, ஒரு வைல்ட் லைஃப், பேர்டிங் ஸோ எல்லாமே ஒரே இடத்துல பார்க்க முடியும். சிம்பிளா சொல்லப்போனா, ஒன் ஆஃப் த ஏஷியாஸ் பெஸ்ட் பேர்ட் சாங்சுரினா அது பரத்பூர் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம எக்கோ ஃப்ரெண்ட்லி டூரிசம்னாலும் அது பரத்பூர் தாங்க. இங்கே மட்டும் தான் வைல்ட் லைஃப்பை ரொம்ப ரிச்சா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நேச்சரோட பியூட்டியும் ஓ மை காட் அப்படி இருக்குங்க. ஸோ எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பரத்பூர் சீரீஸில் ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த சீரியஸை மிஸ் பண்ணிடாதீங்க.